Hey guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா Nmapோட ஸ்கிரிப்டிங் இன்ஜின், அதாவது NSEன்னுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி Nmapோட ஸ்கிரிப்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ மூலிமா ஈஸியாக அவங்க வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கிரிப்ட்னா என்னது, அதாவது இப்போ இந்த ஃபீல்டுன்னு எடுத்துக்காமல் சாதா ஒரு ஸ்கிரிப்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ண போகிற வேலையை முன்னாடியே எழுதி வச்சுட்டு அதை வந்து வச்சுருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இது Nmapல எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, Nmap ஸ்கிரிப்ட்ன்றது நம்ம இப்போ ஒரு ப்ராசஸ் ஒரு ஓப்பன் போட்டு ஒரு ஓப்பன் சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வீஸில் நிறையா வெர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வெர்ஷன்ஸை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேன் பண்ணுறதுக்குன்னு ப்ரீ டிஃபால்ட்டாகவே எழுதி வச்சது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது Nmap ஸ்கிரிப்ட்னுவாங்க. நார்மல் ஸ்கிரிப்ட் நம்ம பண்ண போகிற வேலைக்கே எழுதி வச்சுருக்கிறத ஸ்கிரிப்ட்னுவாங்க. Nmapல வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு, அதை எனுமரேஷன் பண்ணுறதுக்கு, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா Nmap ஸ்கிரிப்ட்னாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Nmapல எந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது, ஸோ Nmap ஸ்கிரிப்ட்ன்றனே இதெல்லாம் தனியாக போய் டவுன்லோட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டாக இருக்குது, ப்ரீ டிஃபைன்டாகவே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கால் லினக்ஸ்ன்றதுனால நார்மல் லினக்ஸ் வந்தால் நீங்கள் வந்து தனியாக ஏற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் Nmap டூல் ஏற்றினாலே போதும், அதுவே தானாக வந்துடும். உங்களுக்கு Nmap ஸ்கிரிப்டும் சேர்ந்தே வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து போய் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது, அதை வந்து எந்தெந்த ஸ்கிரிப்ட் எந்தெந்த மாதிரி இருக்குது, ஒரு ஸ்கிரிப்டும் எந்தெந்த ஒர்க் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பேஷண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொறுமையாக வந்து அவசரப்படாமல் பொறுமையாக பாருங்கன்னு அர்த்தம். நடுவில் இங்கிலீஷ் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டை பார்க்கறதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜரில் டேரக்டரியில் போய் அக்சஸ் பண்ணுறது, இல்லை டெர்மினல் மூலியமாகவே டேரக்டரி அக்சஸ் பண்ணுறது. டெர்மினல் மூலிமா அக்சஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் நம்ம வந்து மாற்றி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ கமெண்ட்டை மட்டும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கமெண்ட் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன் எந்த இடத்துல முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ன்றது லிஸ்ட் டேரக்டரி, அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிற டேரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லினக்ஸ் ஃபண்டமெண்டலில் நான் வந்து தனியாக ஒரு வீடியோவே ரெடி பண்ணி போடுறேன், அதுக்கும் இந்த மாதிரி ஒரு சீரிஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாஸ்ப்ளைட்டு, இந்த Nmap, அதுக்கப்புறம் பெட்டர் கேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்தமாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் அப்படிய ஸ்கிரிப்டாக சரி, இல்லை மாடியூல் சரி, இல்லை எக்ஸ்ப்ளைட் சரி, மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டேரக்டரியில் தான் இருக்கும். ஓகேங்களா? யூசர் டேரக்டரியில், அதுக்கப்புறம் ஷேர் டேரக்டரியில் மோஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? யூசர் டேரக்டரியோட சப் ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் டேரக்டரி. இது ஒன்று ஃபோல்டர். இப்போ நம்ம வந்து ஸ்லாஷுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, ஸ்லாஷ் போட்டு ஒரு பேர் போகிறோம் பார்த்தீங்களா, அதுன்றது ஒரு ஃபோல்டர். நான் இதை ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ யூசர் ஷேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Nmap, ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற டூலு Nmap, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ Nmapல நம்ம ஸ்கிரிப்டை பார்க்க போகிறோம். ஸ்கிரிப்டை பார்த்துட்டு நம்ம இப்போ என்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்ட்ன்ற ஃபோல்டர். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல் பேர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் மட்டும் தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். பட் நம்ம வந்து பார்க்க போகிறது Nmapோட எல்லா ஸ்கிரிப்ட்டும் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அதனால தான் நான் இந்த டேரக்டரியோட விட்டுட்டு நான் அப்படியே என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா Nmapோட எல்லா ஸ்கிரிப்ட்டும் எனக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Nmapோட எல்லா வகையான ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் என்னென்ன ஓப்பன் சர்வீசஸ்லாம் இருக்கோ எல்லாத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்கிரிப்டும் ஒரு டைப் ஆஃப் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக வந்து எல்லா ஸ்கிரிப்டோட ஒர்க்கிங் மெத்தட், எல்லா ஸ்கிரிப்டோட டெஃபினிஷன் சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 500க்கு மேலேயாச்சும் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக 500க்கு மேலேயாச்சும் இருக்கும். இவ்வளோ நேரம் ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரியும். ஸோ அதனால் 500ஐயும் ஒன்று சொல்லிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 10 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பர்டிகுலராக ஒரு 2-3 சர்வீஸை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த 2-3 சர்வீஸில் எந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து டெஃபினிஷனாக பார்க்கலாம். டெஃபினிஷன் என்னென்னா கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடுவில் இங்கிலீஷ் யூஸ் பண்ணால் இதுமாரி தான் குழப்பம். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கிரிப்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ரெண்டு பர்டிகுலர் சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து FTP யூஸ் பண்ணிக்கிறேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா SSH யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் FTP SSH யூஸ் பண்ணுறேன்னா, இது ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் FTP இது கம்மியாக இருக்கும், பார்க்குறதுக்கு சீக்கிரமாக பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம FTPயில் நான் என்ன காமிக்க போகிறோம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சர்வீஸுக்கும் கிட்டத்தட்ட சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இந்த ஸ்கிரிப்டோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா அதுமாரி தான் மற்ற எல்லாமே ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலர் 2 சர்வீஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 500 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லாம் எல்லாத்தையும் ஒன்று நம்ம வந்து தனியாக பேசினிருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், FTPயோட ஸ்கிரிப்ட்டை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கான கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட் கமெண்ட் தான், பட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கமெண்ட் போடணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கு, அதுக்கப்புறம் கிரெப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 டபுள் கோட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராசஸ் வேணுமோ அந்த ப்ராசஸோட கமெண்ட். ஸோ இந்த மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம லிஸ்ட் டேரக்டரி பண்ண போகிறோம். லிஸ்ட் டேரக்டரி எந்த டேரக்டரிலேருந்து பண்ண போகிறோன்னா இந்த ஸ்கிரிப்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஆனால் கிரெப்புன்றது என்னென்னா பர்டிகுலராக சூஸ் பண்ணுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் ஒரு 30 பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ டக்குன்னு ஒரு ஆனுவல் டே நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனுவல் டேன்னு நடக்க போகுது. அந்த ஆனுவல் டேயில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாஃப் வந்து, அதாவது அந்த இன்சார்ஜ் ஸ்டாஃப் வந்து டக்குன்னு உள்ளே வந்து
டான்ஸ் ஆடுறவங்க மட்டும் யாருன்னு பர்டிகுலராக சூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். இப்போ அந்த இருக்கிற ஃபுல் ஸ்கிரிப்டில் இந்த கிரெப்போட ஒர்க்கிங் மெத்தட் என்னன்னா, நம்ம கிரெப்புக்கு பக்கத்தில் எந்த வேர்டை கொடுக்குறோமோ, இந்த டபுள் கோட்ஸ் பக்கத்தில் எந்த வேர்டை கொடுக்குறோமோ அந்த கிரெப் வந்து என்ன பண்ணும், அந்த ஸ்கிரிப்டில் எஃப்டிபின்ற வேர்டை மட்டும் தனியாக எடுத்துன்னு வரும். லைக் எப்படி அந்த ஆனுவல் டேக்கு டான்ஸ் ஆடுற ஸ்டூடெண்ட் மட்டும் எந்த வாங்கன்னு கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கிரிப்டில் எஃப்டிபின்றதை மட்டும் தனியாக எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ இது ஸ்கிரிப்டில் மட்டும் தான் கிடையாது, எல்லா ப்ராசஸ்லையுமே வந்து இதை பண்ணலாம். ஈவன் வந்து மெட்டாஸ்பிரைட் ஃப்ரேம் ஒர்க்கு எல்லா ஃப்ரேம் ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கிரெப்பை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரிப்ட்னு டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு 500 ஸ்கிரிப்ட் வந்திருக்கும். ஆனால் நான் இப்போ கிரெப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எஃப்டிபின்னு நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு எஃப்டிபியில் பேர் எந்தெந்த பேர் ஆரம்பிக்குதோ எனக்கு அந்தந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்கிரிப்டோட மீனிங் என்ன நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிரிப்டோட இன்ட்ரடக்ஷன் தான். ஏன்னா ஸ்கிரிப்டோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா தான் நம்ம பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வச்சு ஸ்கேன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து இந்தமாரி ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எஃப்டிபி என்னன்னு கேட்டிங்கன்னா அனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க. அனானிமஸ் லாகின் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு வர சர்வீஸ். இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிபியில் தான் அதிகமாக இருக்கும். எஃப்டிபியில் அதிகமாக இருக்கும், மற்ற சர்வீஸ்லையும் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சர்வீஸில் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்காது. எஃப்டிபியில் மோஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னு சொல்லிட்டு நம்ம மெட்டாஸ்பிரைட்டபிள் ஆன் பண்ணி நம்ம அதில் பார்ப்போம். ஏன்னா மெட்டாஸ்பிரைட்டபிளில் ஒழுங்காக கன்ஃபிகர் பண்ணாமல் அது அனானிமஸ் லாகினில் வந்து அலோட் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அதில் வந்து காமிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ அனானிமஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணுறேன்னா ஜிமெயிலுக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கும், ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் ஒரு யூசரோட இது. ஆனால் இந்த அனானிமஸ் பேலோடு என்னன்னு கேட்டிங்கன்னா அனானிமஸ் ஸ்கிரிப்ட். இந்த அனானிமஸ் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும், அந்த யூசருக்கு அனானிமஸ் லாகின் இருக்கான்னு செக் பண்ணும். அதாவது யூசர் நேமும் கிடையாது, பாஸ்வேர்டும் கிடையாது. அவர் டிஃபால்ட்டாக எதனா ஒரு பேர் போட்டு என்டர் பண்ணாலே உள்ளே போயிருந்தான்னு பார்க்குற ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனானிமஸ் ஸ்கிரிப்ட்னு வாங்க ஓகேங்களா. இது கிட்டத்தட்ட வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் தான். ஏன்னா ஒரு யூசருக்காகனா அந்த யூசருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் தான் என்டர் பண்ணால் தான் செக்யூராக இருக்கும். யூசர் நேமும் போட தேவை, பாஸ்வேர்டும் போட தேவை. டிஃபால்ட்டாக என்டர் பண்ணாலே உள்ளே போகுதுன்னா அது ரொம்ப எப்படி சொல்கிறது, டேஞ்சரான சர்வீஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனானிமஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. பவுன்ஸ் ஸ்கிரிப்ட்னா என்னென்னா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எரர் மாதிரி தான். எப்படின்னா, இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட் ஒரு வேளை ஆக்டிவாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃப்டிபி நான் ஸ்கேன் பண்ணுறேன், பவுன்ஸ்னு இருக்குன்னு ஸ்கேன் பண்ணுறேன். ஒரு வேளை அந்த நான் ஸ்கேன் பண்ணுற ப்ராசஸில், அதாவது ஐபி அட்ரஸில் எஃப்டிபி பவுன்ஸ் அட்டாக் எனேபிள்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ ஒரு சர்வீஸ் எதனா ஒரு போர்ட்டை வந்து சென்ட் பண்ணுறேன். அந்த போர்ட் என்ன பண்ணும், டேரெக்டாக ஒரு ரவுட்டரில் போய் உட்காந்துக்கின்னு மறைஞ்சிக்கும் ஓகேங்களா. மறைஞ்சிக்கிட்டு வேறு யாருன்னா அந்த ரவுட்டருக்கு கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அந்த போர்ட் என்ன பண்ணும், அவங்க மிஷினுக்கு யார் வந்து அந்த எக்ஸ்ட்ரலாக அடுத்த தடவை வந்து அந்த ரவுட்டர்கிட்ட பேச வராங்களோ அவங்க சிஸ்டம் உள்ள வந்து அவங்க சிஸ்டமை கிராஷ் பண்ணி விட்ரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பவுன்ஸ் அட்டாக்ன்றது நம்ம கடைசியாகவும் பார்ப்போம். கடைசியான Nmap சீரியஸ் முடிக்கும் போது ஒரு பிக்சர் ஃபார்மேட்லேயும் நான் காமிப்பேன். ஸோ அதுலேயும் வந்து நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பவுன்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பவுன்ஸ் அட்டாக் எனேபிள்டாக இருந்தால் நம்ம அனுப்புகிற ஒரு மலிஷியஸ் பேக்கெட் என்ன பண்ணும், ரவுட்டரில் போய் மறைச்சி உட்காந்துக்கின்னு வேறு யாருன்னா அடுத்த தடவை ரவுட்டரில் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அவங்க சிஸ்டமுக்கு அந்த ரவுட்டர் வந்து போயிடும் ஓகேங்களா. இது ரவுட்டருக்கே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் எனேபிள்டில் இருக்கான்னு பார்க்குறது தான். எனேபிள்டில் இருக்கான்னு பார்க்கறது கிடையாது. இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட். லைக் ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டை நம்ம வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த எஃப்டிபி ப்ரூட்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்ட் லிஸ்ட்டிங் யூசர் நேம் கொடுத்தோன்னா நம்ம என்டர் பண்ணனா நம்மளுக்கு அந்த ஐபி அட்ரஸுக்கு எஃப்டிபி ப்ரூட் ஃபோர்ஸிங் நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்போ பை இதுவும் வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டிபி வேறு ஓகே, இந்த ஒரு ப்ராசஸ் வேணாம். ஏன் இது வேணாம்னு கேட்டிங்கன்னா, இது அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது. இது அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. மற்றது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிபியில் நிறைய டைப் ஆஃப் வெர்ஷன் இருக்குது ஓகேங்களா. வெர்ஷன்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஹெச்டிடிபின்னு சொல்கிறேன். ஹெச்டிடிபியில் சில வெர்ஷன் இருக்கும். அப்பாச்சி ஹெச்டிடியா இல்லை வந்து பார்த்திங்கன்னா எம்ஐசி அந்த மாதிரி சொல்லிட்டு சில ஹெச்டிடிபி வெர்ஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிபிலே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன் இருக்குது. ப்ரோ எஃப்டிபிடி, டிஎஃப்டிபி, விஎஸ்எஃப்டிபிடின்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் கொடுத்துருக்காங்க, ஒரு வேளை நீங்கள் சர்ச் பண்ணுற ஒரு சர்வீஸ் வந்து ப்ரோ எஃப்டிபிடியில் ஒர்க்கிங்கில் இருந்ததுன்னா அதோட பேக்டோர் ஸ்கிரிப்ட் இது. பேக்டோர்னா என்னென்னா ஒரு கமெண்ட் இன்ஜெக்ஷன் ஒரு ஸ்கிரிப்ட். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கமெண்ட்டை போட்டுட்டு என்டர் பண்ணும்போது இது வந்து அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு அக்சஸ் பண்ணி அதோட கமெண்ட் ப்ராம்ப்டை நம்மளுக்கு எடுத்து வந்து கொடுத்துரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் இன்ஃபோ, அதாவது எஃப்டிபி சிஸ்டம் கொடுத்தோன்னா அந்த சிஸ்டமோட இன்ஃபோவை நம்மளுக்கு எடுத்து வந்து தரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் விஎஸ்எஃப்டிபிடி பேக்டோர், இதுவும் பார்த்திங்கன்னா அதே தான். விஎஸ்எஃப்டிபிடின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ ஒரு நீங்கள் சர்ச் பண்ணுற ஒரு சர்வீஸ் வந்து எஃப்டிபியில் ரன் ஆகி அதோட வெர்ஷன் விஎஸ்எஃப்டிபிடியாக இருந்தால் அதோட பேக்டோருக்கான ஸ்கிரிப்ட். ஸோ இந்த பேக்டோர் என்ன பண்ணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா எதனா வல்னரபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணும். வல்னரபிளாக இருந்தால் நம்மளுக்கு அதோட பேலோட எங்கே இருக்குன்னு காமிச்சு கொடுக்கும். நம்ம அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வல்னரபிலிட்டி, அதுக்கப்புறம் சிவி ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. சிவினா என்னன்னா காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளோஷர். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நான் எந்த இடத்துல அப்லோட் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக தெரியாததுனால இப்போ என்னால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக சொல்ல முடியல. ஒருவேளை நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்ட உடனே நான் ஐகார்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு எந்த இடத்துல இருக்குன்னு இப்போ கரெக்டாக தெரியல வீடியோஸ் எடுக்கும்போது. ஓகேங்களா? ஸோ சிவினா என்னன்னா காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளோஷர். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டேட்டா பேஸ் மாரி. ஸோ இந்த டேட்டா பேஸில் நிறைய எத்திக்கல் ஹேக்கர்ஸ், ஒயிட் ஹேட் பென் டெஸ்டர் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஹேக் பண்ணியிருப்பாங்க. நிறைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென் டெஸ்டிங்கோ இல்லை ஒரு ஹேக்கிங்கோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எந்தெந்த சிஸ்டம்லாம் எரர் காமிச்சது, எந்தெந்த வருஷனில் எரர் காமிச்சதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தடவை யாருன்னா ஒரு லேர்னிங் பர்பஸ் இல்லைனா தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்து ஓகே இந்த வருஷனா அப்போ இந்த வருஷன் ஏற்கனவே ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷனில் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளியராக புரியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவி ஸ்கோர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டிபி எனுமரேஷன்ன்றது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இது வந்து ஒரு மாடியூல் 4 சிஹெச்சில் மாடியூல் 4 நம்ம இந்த Nmap சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் மெட்டாஸ்பிளைட் சீரிஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். அப்போ தான் வந்து கிளியராக புரியும் எனுமரேஷன்றது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த Nmap வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா தான் நான் வந்து எனுமரேஷன் டாபிக் போகும்போது, ஸ்கேனிங் டாபிக் போகும்போதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ Nmapக்குன்னு தனியாக ஒரு சீரிஸ் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ எனுமரேஷன்றது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டேட்டான்னும் போது இதில் என்னென்ன ரிசல்ட்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, அதோட ஓஎஸ் இன்ஃபர்மேஷன், அதோட ஐபி அட்ரஸ், அதோட யூசர் டீட்டெயில்ஸ், அதோடைய குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எனுமரேஷன். ஸோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட ரொம்ப அதிக நிமிஷம் போயிடுச்சு. நான் அதனால் என்ன பண்ணுறேன், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சர்வீஸோட ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் காமிச்சிட்டு டக்குன்னு நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போச்சுன்னா உங்களுக்கே கடுப்பாயிடும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால நான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்கிரிப்ட் போயிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் SSH2 எனுமரேஷன் அலாக்ஸு. ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் அத்தனிகேஷன் மெத்தட். ஸோ அத்தனிகேஷன் எந்த மெத்தடில் அந்த மிஷினில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் ப்ரூட் ஃபோர்ஸு. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்னால் இது SSH சர்வீஸை ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் கீ, SSHோட ஹோஸ்ட் கீ பார்க்குறது. ஹோஸ்ட் கீனா அந்த நேரத்தில் ஹோஸ்டிங்காக இருக்கிற கீயை பார்க்குறது. அதுக்கப்புறம் பப்ளிக் கீ அக்செப்டன்ஸ். ஸோ ஒருவேளை நம்ம பப்ளிக்காக ஒரு கீயை செட் பண்ணி அவங்க மிஷினுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் SSH ரன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு எனுமரேஷன் மெத்தட் மாதிரி தான். அதுக்கப்புறம் SSHV1. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்களும் கால் லினக்ஸ் வச்சுருந்தா நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கிறன்றதுனால ரொம்ப அதிக நிமிஷம் போகக்கூடாதுன்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ராசஸோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், ஒன்று கிரெப் போடாமல் மொத்த இதையும் ஒரே இதை அனலைஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஒரு ப்ராசஸை நீங்கள் அனலைஸ் பண்ண இருந்தாலும் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இதே கமெண்ட் தான். எல்எஸ் யூசர் ஷேர் Nmap ஸ்கிரிப்ட்ஸு அதுக்கப்புறம் கிரெப்னு போட்டுட்டு இந்த டபுள் கோட் போட மறந்துடாதீங்க. ஏன்னா டபுள் கோட் போட்டால் தான் நீங்கள் என்ன லெட்டர் கொடுக்குறீங்களோ அதை மெஷின் வந்து பார்க்க முடியும், அதாவது ரீட் பண்ண முடியும். நம்மளுக்கு தெரியும் கிரெப் பக்கத்தில் SSH தான் போடுறோன்னு சொல்லிட்டு நம்மளால் படிக்க முடியும், நம்மளுக்கு தெரியும். ஆனால் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸில் கொடுத்தா தான் அதுக்கு வந்து படிக்க தெரியும். ஸோ அதனால் வந்து கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த Nmapோட ஸ்கிரிப்டிங் இன்ஜினோட இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா Nmapோட கமாண்டு அதெல்லாம் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் 50% தான் ரேஷியோ இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துட்டு 47க்கு இறக்க வச்சிங்க. நாட் சப்ஸ்கிரைப்ட 50லேருந்து 47க்கு இறக்க வச்சிங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 50 ஏறிடுச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கம்பல்லாம் பண்ணாதீங்க. தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.